மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற பட்டண பிரவேசம் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன மடத்தில் பழமை வாய்ந்த ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் 11 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. இதில் சுவாமி மற்றும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் 2 தேர்களில் எழுந்தருளினர். அதனையடுத்து தீபாராதனைக்கு பின்னர் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் புகழ்பெற்ற பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. திருப்பத்தூரில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்வதில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏரிக்கோடி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கடந்த 20 நாட்களாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்வதில்லை என கூறி திருப்பத்தூரிலிருந்து ஆலங்காயம் செல்லும் சாலையில் திருமால் நகர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீசார் அளித்த வாக்குறுதியை ஏற்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னமராவதி அருகே கண்டியானத்தம் கா புதுப்பட்டியில் குரவழி காட்டு ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கா புதுப்பட்டியில் குரவழி காட்டு ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. இந்த போட்டியினை புதுக்கோட்டை மாவட்ட தனித்துணை ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 காளைகளும் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்படும் காளைகள் துள்ளி குதித்தும் சீறி பாய்ந்தும் வருவதை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். வீட்டு வேலைக்காக வெளிநாடு சென்று சிக்கியுள்ள தன் மனைவியை மீட்டுத் தரக்கோரி கணவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வ.உ.சி. நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவர் தனியார் மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சலீமா பி குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டு வேலை செய்வதற்காக துபாய் சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு சலீமா பி செல்போன் வாயிலாக அருணை தொடர்பு கொண்டு தான் தற்போது ஓமன் பகுதியில் உள்ளதாகவும் இங்கு தன்னை தகாத வார்த்தைகள் பேசி அவமானப்படுத்துவதாகவும் சிலர் தன்னை தாக்குவதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அருண் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவியை மீட்டுத் தரக்கோரி மனு அளித்திருந்தார். இந்நிலையில் நேற்று சலீமாவை வீடியோ ஒன்றை பதிவு செய்து அருணுக்கு அனுப்பியுள்ளார். அதில் தனக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் தன்னால் பணியாற்ற முடியவில்லை எனவும் தன்னை எப்படியாவது இந்தியாவுக்கு அழைத்து செல்லுமாறு கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தன் மனைவியை மீட்டுத் தர மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் வைகாசி கங்கையம்மன் கோவில் சிரசு விழாவில் வண்டு வந்து உத்தரவு கொடுத்த பின்னரே சிரசு ஊர்வலம் தொடங்கப்படுகிறது. குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோவிலில் வைகாசி சிரசு விழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த சிரசு திருவிழா நடைபெறுவதற்கு முன் சிரசு மேலே வண்டுகள் வந்து சுத்திய பிறகே திருவிழா தொடங்கும். வண்டு வந்து அம்மன் சிரசு மேல் சுத்துவது அம்மன் காட்சியளிப்பதாக கருதி பக்தர்கள் இந்த திருவிழாவிற்கு வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். திருவிழாவின் போது அம்மன் சிரசு முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலில் வைத்து கண்மூடி பின்னர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதற்காக கண்ணை திறப்பார்கள். விழாவின் போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.